நீங்க உங்க பிள்ளைக்கு பண்ற ஒரே ஒரு தப்பு சொல்லட்டுமா? கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. நீங்க குழந்தைக்கு நோ சொல்லி வீட்டில் வளர்த்து பாருங்கள். அது ஒரு வயதானதற்கு பிறகு சமூகம் நோ சொல்லுகின்ற பொழுது உடைந்து போகாமல் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றலை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு முன்னால் அழுது புலம்பாமல், அவர்களை பழிவாங்க நினைக்காமல், அவர்களுக்கு முன்னால் எழுந்து நின்று அவர்கள் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு நீ உன்னை வளர்த்து காட்டு என்ற அந்த குழந்தைக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அதுதான் ஒரு நல்ல பெற்றோரியமாக நான் கருதுகிறேன். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, நம் குழந்தைகளை அப்படியே நம்புவது. குழந்தைகள் சின்ன சின்ன விஷயங்களில் தவறுகள் செய்வார்கள் தான். உங்க குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு சொத்தாக மாற வேண்டும் என்றால் உங்கள் பிரச்சனைகள் உயிர் பிரச்சனையாக வராத அளவிற்கு உங்கள் உடம்புக்கோ உங்கள் உயிருக்கோ பாதுகாப்பு இல்லை என்று அந்த வினாடி வரைக்கும் நீங்க இதை செய்யாதீங்க. ஏன்னா நம்மளை பெத்ததோ நம்ம கூட பிறந்ததோ நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சதுங்க, சரியா? அதுங்க நம்மளை பிரிச்சு விட்டுரும். பேசாதீங்க, அன்பானவங்க கிட்ட சின்ன சின்ன சிக்கல்களை பேசாதீங்க. உங்கள் குடும்பம் தானே. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பம் என்கின்ற நிறுவனத்திற்கு ராஜாவும் ராணியாகவும் இருக்கக்கூடியவர்கள் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் 2 பேர் தான். அதில் 3வது பேருக்கு எப்பொழுதும் இடம் கிடையாது. அது மந்திராலோசனை அப்புறமா வச்சுக்கலாம், போர் வரும்போது வச்சுக்கலாம். அதற்கு முன்னாலெல்லாம் கூட்டக்கூடாது. பெண்களுக்கு சொல்றேன், அநியாயம் நடந்தால் நீதமான வார்த்தைகளில் அதை எதிர்கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த சமூகத்திற்கும் எதிராக எது நடந்தாலும் நீதமான வார்த்தைகளால், நியாயமான வார்த்தைகளால் அதை எதிர்கொள்ளுங்கள். எதிர்கொள்ளாமல் இருக்காதீர்கள். உங்கள் குழந்தைக்கு அது மிக மோசமான முன்னுதாரணமாக இருக்கும். எங்க அம்மா 80 வயசு தாண்டிருச்சு, வீட்டில் படுத்திருக்காங்க. அவங்களுக்கு உடம்புல தொடச்சி விடுறேன் நான், டவல் பாத். இந்த இடத்துல ஒரு காயம் இருந்துச்சு அம்மம்மாக்கு. நான் கேட்டேன், இது என்ன அம்மம்மான்னு கேட்டேன். அம்மம்மா தூங்கிட்டே இருந்தவங்க முழிச்சு, கண்ணெல்லாம் ஒரே வெளிச்சம். சுச்சோ, கதவெல்லாம் பூட்டியிருக்கா அப்படி திணறுது அம்மம்மா. யாரும் பார்க்கல அம்மம்மா, மூடிதான் இருக்கிறேன், பர்தாலாம் இருக்கு, ஒன்றும் கவலை இல்லை, என்னதுன்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணும்போது வயசு 9. நான் ருது ஆன அப்புறமா உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனேன்னா என்னை கூப்பிட்டு போனாங்களா, அப்போ நிறைய பூ போட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்போது குழந்தைக்கு பூ இப்படி நழுவி நழுவி போயிருக்கு. தூக்கி இப்படி வச்சு அடிச்சிருக்காங்க பாருங்க பின்னு, அது தோல்லேருந்து உள்ளேருந்து அடிச்சிட்டாங்க. அது ஒன்றுமே சொல்லலை அம்மம்மா. அம்மாப்பா வீட்டுக்கு போகிறாங்க, 4 கிலோமீட்டர் ஏதோ போகிறாங்க, மாட்டு வண்டி தான் போகிறாங்க. போய் இறங்கும்போது 3 மணிக்கு அடிச்சிருக்காங்க. போய் எல்லா சடங்குகளும் முடித்து அவங்க வீட்டுக்கு போய் சேரும்போது மணி 7 சாயந்தரம். அம்மாப்பா உட்காந்துருந்தாலாம் ரூமில். அம்மம்மா அப்படி உட்காந்துருக்காங்க. என்னமோ ஒன்று பூவை எடுக்கலான்னு சொல்லிட்டு அம்மாப்பா அப்படி கையை வச்சிருக்காரு, கை முழுக்க ரத்தம். என்ன ஆச்சு அம்மம்மான்னாரு. ரத்தத்தை பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டாராம் அம்மாப்பா. இந்த அம்மா 5 மணி நேரமாக தாங்கி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 3 மாதம் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு பள்ளம் விழுந்திருக்குங்க. 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க. அந்த பள்ளம் தான் நான் சொன்னேன், அம்மம்மா என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றியா? என்ன? காயல்பட்டினத்துக்காரங்க. என்ன? ஃபஸ்ட்டு சீன் ஒன்று இருக்கும்ல, நீயும் அம்மா அப்பாவும் பேசிக்கிட்ட ஃபஸ்ட்டு வேர்ட் அது என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் தான். நான் அது இல்லாமம்மா, அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க? அதுவா, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியே. நான் எங்க சொல்லிட்டு இருக்கேன் பாரு, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியேன்னு. சொல்ல மாட்டேன். சொல், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. சொல்லி அவர் கையிலேருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து என் விரலில் போட்டு விட்டாங்க. இது ரொம்ப அடாவடித்தனம் அம்மம்மா, நீ யாருன்னே அம்மா அப்பாவுக்கு தெரியாது, உன்னை நல்ல பொண்ணுன்னு சொல்கிற சர்டிஃபிகேஷன் அவர் எப்படி கொடுத்தாரு, நீ என்ன பண்ணன்னு கொடுத்தாரு. அம்மம்மா சொன்னாங்க, 3 மணிக்கு அடிபட்டுச்சு, 7 மணி வரைக்கும் வாயை பொத்திட்டு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் வலியை சகிச்சுக்கிட்டல்ல, அதனால நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கழட்டி என் கையில் கொடுத்துட்டு, யாருக்கிட்டே இது வரைக்கும் சொன்னதில்லை,
உன்கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் அந்த மோதிரத்தை நீ வச்சுக்கோ, நான் வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னாங்க. அது என்னுடைய நகைப்பெட்டியில் இன்னும் அம்மம்மாவின் கூச்சலோடு அடங்கி கிடக்கிறது. கையில் கொடுத்துட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதான் மெசேஜ், உங்க பெண் குழந்தைகளுக்கு சொல்லுங்க, அதான் மெசேஜ். என்ன மெசேஜ் தெரியுமா? இப்படி நகைகள் பரிசுகள் கிடைக்கும் என்பதற்காக உங்களுடைய துயரங்களையும் துக்கங்களையும் வலிகளையும் பொறுத்து கொண்டிருக்காதீர்கள். சுல்தானா, வலிச்சா கத்து, இந்த மாதிரி பரிசுகளுக்காக அமைதியாக வலியை பொறுத்து கொள்ளாதேன்னாங்க. எங்க அம்மா ரொம்ப போல்டு. ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு அவங்க ஒரு பாடத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையில் அநீதிகளை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுங்க. ஒருபோதும் நீங்கள் அநீதிகளை செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் வெட்கப்பட்டு விடாதீர்கள். மிக நுட்பமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகிறேன். மரியானா அல்பர்டோவிச் என்கின்ற ஒரு பெண் 1974 நடத்திய ஒரு மிகப்பெரிய சைக்கியாட்ரிக் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் பேரு ரித்தம் ஜீரோ. வீட்ல போய் பாருங்க, ரித்தம் ஜீரோன்னு போய் பாருங்க. RYTHEM ஜீரோ. பல பாடங்களை சொல்லிக் கொடுத்தது. ஆணும் பெண்ணுமாக உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, வாழ்க்கையை மிக நீதமாக கடந்து நல்ல ஆளுமையான குழந்தையை வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் எந்த அளவிற்கு அறத்தோடும் நீதியோடும் வாழ வேண்டும் என்பதற்காக அன்பு என்கின்ற பெயரினால் இது ஜென்டில்மென் சிண்ட்ரோம், குட் கேர்ள் சிண்ட்ரோம், தயக்கம், கூச்சம், தன்னம்பிக்கை இன்மை, இதனால் தான் பிழைகள் நடக்கிறது. கல்வி சுதந்திரத்தை தரும். கல்வி என்பது வெளியில் அப்படியே போய் அலைவது அல்ல, மனதிலே சிறிய விஷயங்களில் சிக்கிக் கொள்ளாமல் ஞான பெருவெளியை பார்க்கக்கூடிய ஆற்றல் பெறுவது. ரித்தம் ஜீரோல அந்த பொண்ணு முன்னால வந்து ஒரு சேர் போட்டுட்டு உட்காந்துட்டு பக்கத்துல 72 ஆப்ஜெக்ட் வச்சு பொதுமக்களை பார்த்து சொல்றா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, 6 மணி நேரம் நான் அமைதியாக இருக்கிறேன், இதை எடுத்து என் மீது பயன்படுத்துங்கள், நான் ஒரு பரிசோதனையில் நிற்கிறேன் வந்து உட்கார்றா. 1974 நடக்குது. அவ வச்சிருந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பைபிள், ரோஸு, பிரெட்டு, ஊசி நூல், கத்திரிக்கோல், கத்தி, புக்கு, பென்சிலு, கோம்மு, சாக்ஸு, லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சிருக்கா. கம்முன்னு இருந்தாங்க. உட்காந்த உடனே ஒருத்தன் வந்தாங்க. வந்துட்டு கேக் எடுத்து வாயில ஊட்டிட்டு போயிட்டான். இங்கெல்லாம் இருக்கா கிரம்ஸ. இன்னொருத்தன் வந்து துணி எடுத்து தொடச்சிட்டு லிப்ஸ்டிக் வச்சுட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வந்து இங்க மாம்ஸ் அப்படின்னு எழுதிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வந்தா என்ன தோணுச்சு அவனுக்கு தெரியல, நேரா நீயே பார்த்தான், பிளேடை எடுத்து மூக்க அறுத்துட்டான். ரத்தம் வருதுங்க. ஒருத்தன் எடுத்து தி எண்டு நீங்க எழுதுறான். ஒருத்தன் வந்து கால்ல ஊசி இல்லைங்க, ஊசி அதை குத்துறாங்க தைக்கிறதுக்கு, அவன் காலோட சாக்ஸை தைக்கிறதுக்கு. என்னென்னமோ பண்றாங்க. அந்த 5 யாரும் தடுக்கல, அப்படியே நிக்கிறாங்க, உட்கார்றா, அழுதுகிட்டே இருக்காங்க. வலிக்குது அவளுக்கு, முடியெல்லாம் வெட்டிட்டாங்க, அழுதுகிட்டே இருக்கா, அவளால் தாங்க முடியல. she is almost dead. கடைசி 5:45 ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தன் வந்தான். வந்து இங்க வச்சுட்டான், செத்து போடின்னு. அவனுக்கும் அவளுக்கும் தொடர்பே இல்லை, வச்சுட்டான். 5:40 அதை மட்டும் பிடுங்கி வச்சுட்டாங்க. 5:45 ஆச்சு. 6 மணிக்கு டங்குன்னு மணி அடிச்சதுங்க. மணி ஒலிச்ச உடனே அப்படி அவ விழிச்சாங்க. கண் இப்படி விழிச்சு எல்லாரையும் பார்த்தா. ஆட்டம் முடிஞ்சுது. பார்த்த உடனே அந்த அவையிலிருந்து இவளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ எல்லாரும் ஓன்னு கத்திக்கிட்டு ஓடிட்டாங்க வெளியில. அவ ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறா, நீங்கள் விழித்துக் கொண்டால் உங்களை அநியாயம் செய்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், குழந்தையாகட்டும் முதியோராகட்டும் இளைஞனாகட்டும் யாராகட்டும், தாயாகட்டும் தந்தையாகட்டும், யாருக்கு முன்னாலும் என்னை அப்படியே எடுத்துக்கொள், எப்படி வேண்டுமானாலும் என்னை பயன்படுத்தி என்று அவர்களுக்கு முன்னால் வீசாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதிகமான குவாலிட்டி கொண்டவர்கள், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறந்தவர்கள். யார் முன்னாலும் ஒரு லிமிட் வைங்க. வீடுனா வீடுதான்,
சமையலறை சமையலறை, படுக்கையறை படுக்கையறை. எதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். சில பிழைகள், சில அப்படி இப்படி சில பொருட்கள் கிடக்கலாம், எல்லாத்தையும் அப்படியே எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கணும்ன்றது இல்லை. ஆனால் முறை தவறிய, ஒழுக்கம் தவறிய சூழல். கேம்ப் நடத்திட்டு 3 மணிக்கு ஒரு பொண்ணு மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் கேம்ப்ல இருந்து எடுத்துட்டேன். அவங்க அம்மா அப்பா வந்து சண்டை போட்டாங்க. அவள் என்ன கெட்டதா ஏதாவது பார்த்துட்டு இருந்தாளா, ஏதாவது பண்ணிட்டு இருந்தாளா? அவள் சும்மா தானே உட்காந்து பாட்டு தானே கேட்டுருந்தா, அவளையும் கேம்ப்ல இருந்து எடுக்கிறீங்க? தூங்குற நேரத்தில் தூங்காம 3 மணிக்கு பாட்டு கேட்டுட்டு இருந்தாலும் தப்பு தான். ஒழுக்கம் என்று ஒன்று உண்டு. ஒழுக்கத்திற்குள் வாழ்க்கை, அறத்திற்குள் வாழ்க்கையை கொண்டு வாருங்கள். எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை தன்னம்பிக்கையோடு வரட்டும். அவன் எதுவாக பிறந்திருக்கிறானோ, பைபிளில் ஒரு சொல் இருக்கிறது, சில விதைகள் 30 60 100 போகம் அளித்தன, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்கின்ற சொல். நம்ம குழந்தை 30 மார்க் தான் வாங்கோம்னா 30 அதனுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். அது 29 வாங்கினா தான் தோக்குது, 30 வாங்கினா அது 100க்கு 100 வாங்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அதனுடைய ஹையஸ்ட் அது, அவ்வளவுதான்.